ஒரு சின்ன நகரில் ஒரு குடும்பம் இருந்துச்சு. அப்பா, அம்மா, 2 பிள்ளைகள். வெளியில பார்த்தா ரொம்ப நல்ல குடும்பம் மாதிரி தான் தோணும். ஆனா வீட்டுக்குள்ள தினமும் சண்டை. சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டை வரும். சமையல்ல உப்பு அதிகமா இருந்தாலும் சண்டை, சம்பளம் தாமதமா வந்தாலும் சண்டை, பிள்ளைங்க முன்னாடியே சண்டை. அந்த 2 பிள்ளைகளும் எப்பவும் ஒரு மூலையில உட்கார்ந்து பயந்த முகத்தோட இருப்பாங்க. சின்ன பெண்ணு ஒவ்வொரு தடவையும் காலை மூடிக்கிட்டு அழுவா. அண்ணன் அவளை அணைச்சிக்கிட்டு, கவலைப்படாத செல்லம், எல்லாம் ஒரு நாள் சரியா போகும்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கும் உள்ளுக்குள்ளேயும் நிறைய வலி இருந்துக்கு. ஒரு நாள் சண்டை ரொம்ப அதிகமா போச்சு. நாம பிரிஞ்சு போயிடலாம்னு அப்பா கோவத்துல சொல்லிட்டார். அந்த வார்த்தை கேட்டு அந்த பெண் குழந்தை கதவு பின்னாடி நின்னுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்தா. அடுத்த நாள் அவள் பள்ளிக்கூடத்துல ஒரு ஓவியம் வரைஞ்சா. அந்த ஓவியத்துல ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு நடுவுல பெரிய பிளவு. ஒரு பக்கம் அப்பா, மற்றொரு பக்கம் அம்மா, நடுவுல கண்ணீர் வடிக்கிற 2 பிள்ளைகள். அவளோட டீச்சர் அந்த ஓவியத்தை பார்த்து கலங்கிட்டாங்க. அத அப்பா அம்மாவுக்கு காட்டினாங்க. அந்த ஓவியம் பார்த்தப்போதான் அவர்களுக்கு புரிஞ்சிச்சு, நம்ம சண்டை நமக்கு மட்டும் பாதிப்பில்ல, இந்த சின்ன மனசுகளுக்கு வெளியே சொல்ல முடியாத காயங்களா மாறுதுன்னு. அந்த நாள் முதல் பிள்ளைங்க முன்னாடி சண்டை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணினாங்க. பேசியே எல்லா பிரச்சனைகளும் முடிய ஆரம்பிச்சுச்சு. அந்த வீட்டுல சத்தம் குறைஞ்சது, சிரிப்பு அதிகமாச்சு. அப்பா அம்மா சண்டை ஒரு நிமிஷ கோபம்தான், ஆனா அது பிள்ளைகளோட மனசுல வாழ்நாள் முழுக்க காயமாகிவிடும். உட்கார்ந்து பேசினால் முடியாத சண்டை என்று ஒன்றுமில்லை குடும்பத்துல. அன்பா பேசுறதுதான் நல்ல தீர்வு. இது போன்ற கதைகளை கேட்க நம்ம கிட்ஸ் ஸ்டோரி டைம் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.